இந்த உலகத்துல ரெண்டே ஜாதி தான் இருக்கு மக்களே. ஒன்னு பணம் இருக்கிறவன், இன்னொன்னு பணம் இல்லாதவன். இன்னைக்கு மிட் நைட் 1 o'clock வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன்ல நின்னப்பதான் இதோட நிஜமான வழி எனக்கு முழுசா உரைச்சது. ஆனா என்ன நடந்தாலும் 2030க்குள்ள 50 lakhs கார் பஸ்ஸை தட்டி தூக்க நம்ம 100 days freedom ரைடு சேலஞ்சோட டே 5ல இருக்கோம். இன்னைக்கு மதியம் 12 o'clockலாம் சொமோட்டோவில் ஆன்லைன் வந்து 3:30க்குள்ளேயே பக்கா ஸ்பீட்ல 7 ஆர்டர்ஸ் முடிச்சிட்டோம் மக்களே. நெக்ஸ்ட் திரும்பவும் நைட்டு 7 o'clock ஆன்லைன் வந்து 11:15க்குள்ளேயே இன்னும் ஒரு 7 ஆர்டர்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ டோட்டலா 11:15க்குள்ளேயே 14 ஆர்டர்ஸை தட்டி தூக்கிட்டோம். பட் இன்னும் ஒரே ஒரு ஆர்டர் மட்டும் முடிச்சா, அதாவது 15 ஆர்டர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுனா நமக்கு 400 rupees இன்சென்டிவ் கிடைக்கும். ஸோ அந்த இன்சென்டிவ் அமௌண்ட்டை வச்சு பைக் பெட்ரோல் செலவை பார்த்துக்கலாம்னு சந்தோஷத்தோட லாஸ்ட் ஆர்டரை சீக்கிரம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு நினைச்சேன். கரெக்டா 15th ஆர்டர் டெம்பிள் டவுன் ஹோட்டல்ல இருந்து வந்துச்சு. ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஃபுட்டை பிக்கப் பண்ண போகும்போது தான் ரோட்ல போலீஸ் மறைச்சு டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. அந்த நேரத்துல என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்ல. சரி, வீடு பக்கத்துல தான் இருக்கு, எடுத்துட்டு வந்துடுறேன்னு எவ்வளவு சொல்லியும் கேட்கல. ஒரு போலீஸ் முன்னாடி உட்காந்து வண்டியை ஓட்ட நான் பின்னாடி உட்காந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டேன். மிட் நைட் 1 o'clock வரைக்கும் ஸ்டேஷன்ல கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டேன். இவ்வளவு டைம் ஆனதுனால நம்மளால 15th ஆர்டரை முடிக்க முடியல. இதனால அந்த 400 rupees இன்சென்டிவும் நமக்கு கிடைக்கல. ஸோ பைக்கோட கரெக்டான டாக்குமெண்ட்ஸ்லாம் காட்டி வீட்டுக்கு கிளம்ப மிட் நைட் 1:30 ஆயிருச்சு. என்கிட்ட டாக்குமெண்ட்ஸ் இல்லாதது என் தப்பு தான். போலீஸையும் தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி அவங்களுக்கு மேல இருந்து கேஸ் டார்கெட் இருக்கும். ஸோ அவங்க இன்னைக்கு இவ்வளவு கேஸ் பிடிக்கணும்னு டார்கெட் இருக்கும். ஸோ இதுல இருந்து நான் கத்துக்கிட்ட லெசன் என்னன்னா, நம்ம கிட்ட எப்பயுமே பைக்ல டாக்குமெண்ட்ஸ் வச்சிருந்தா போலீஸ் நம்மளை அப்பவே விட்டுருப்பாங்க. ஸோ எல்லாரும் கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் அண்ட் பைக் இன்சூரன்ஸை பைக்லேயே வச்சிருங்க. ஆனா மக்களே, ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து மேலே போகணும்ன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது. இந்த சொசைட்டி நம்மளை அவ்வளோ சீக்கிரம் மேலே போக விடாது. ஆனா இந்த தடைகள்லாம் தாண்டி தான் நம்ம நினைச்ச இடத்துக்கு போக முடியும். அதனால மனசை தளர விடாம அடுத்தடுத்த டார்கெட்டை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். இன்னைக்கு நம்ம டோட்டலா 14 ஆர்டர்ஸோட மொத்த ஏர்னிங்ஸ் 1008 rupees. இதுல 200 rupees பெட்ரோல் செலவு போக டே 5யோட இன்கம் 808 rupees. அந்த எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் காசு மிஸ் ஆகியிருந்தாலும் நம்ம முதலீட்டு பயணம் நிக்காது. வழக்கம் போல நம்ம 80-20 இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் படி இந்த அமௌண்ட்டை நம்ம பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். See you on day 6.